ஹாய், வெல்கம் டு யூத்ஃபுல் அசோசியேட் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுனா ஈஸியான முறையில் இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு 4 விதத்தில் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 விதம். என்னென்ன விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முழுக்க எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை முழுக்க புரிந்து கொண்டு இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்மளோட வாழ்வாதாரம் மாறும், நம்மளுடைய கனவுகளெல்லாம் அச்சீவ் பண்ணலாம், நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் முழுமையாக புரிந்து கொண்டு இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு கேட்டகரி நபர். இன்னொரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், ஆயுர்வேத பொருட்கள், ரொம்ப சூப்பரான பொருட்கள், நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் சூப்பராக இருக்குது. அப்போ இந்த பொருட்களை எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பொருள் நல்லா இருக்குது, ஏன் நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நினைச்சிருக்கலாம். ஒரு சில நபர்கள் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்துருக்கலாம். இது 2வது கேட்டகரி. இன்னொன்று 3வது கேட்டகரி, லீடருடைய பேச்சு. அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு லீடர் பேச வந்திருப்பார், அவர் பேச்சு குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், அவர் பேசின விதம் பிடிச்சிருக்கும், அவர் ஒரு இன்கம் காட்டியிருப்பார், இவ்வளோ வருமானம் வாங்கியிருக்கேன், உங்களாலே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்கம் ப்ரூஃப் காட்டியிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கலாம். இது 3வது கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, இந்த 4th கேட்டகரி. இந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே உங்களை என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களுடைய சொந்த பந்தமோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கட்டாயப்படுத்தல்னா எப்படின்னு பார்த்தோன்னா, கட்டாயப்படுத்தி ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் கட்டாயப்படுத்தி உள்ளே வந்துட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க. என்ன செய்வாங்க, 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க, வீட்டில் ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேயும் ஒரு சில நபர்கள் கட்டாயப்படுத்தி உள்ளே வந்துட்டு இதில் பண்ணவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லேயே நெஞ்சிருப்பாங்க. ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அதுக்கு அந்த நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரி சொல்கிறேன். அது என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்னா, ஒரு மன்னன் தன்னுடைய மகள் இளவரசிக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய மன்னர்கள்லாம் நிறைய இளவரசர்களெல்லாம் பார்க்குறாங்க. இவர் எதிர்பார்க்கக்கூடிய வீரம் எந்த ஒரு இளவரசர்கள்ட்டையும் இல்லை. ஓகே, அப்போது மந்திரிகள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது மந்திரிகள்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு சின்ன முடிவு எடுக்கிறாங்க. அது முடிவு ஊர் மக்கள்கிட்டலாம் இந்த தபாரம் அடிப்பாங்கள்ல, தபாரம் அடித்து ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் அந்த சைடில் குதித்து இன்னொரு பக்கம் எதிர்ப்புறம் எந்த ஒரு நபர் நீச்சல் அடித்து வாராரோ அவருக்கு என்ன செய்யும், தன்னுடைய இளவரசியை என்ன செஞ்சுவார், மேரேஜ் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போட்டிக்கு உண்டான நாள் வந்துச்சு. அது போக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இது சின்ன விஷயம் தானே, குளத்தில் நீச்சல் அடித்து அந்த சைடு போனாக்கி ஈஸியாக இளவரசியை கல்யாணம் முடிக்கணும்னா யாரும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் பார்த்த மாதிரி இருக்குது. சின்ன நிபந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துக்குள்ளே பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குது. ஒரு 30-40 முதலைகள் ஒரே குளத்துக்கு கிடக்கும். அந்த முதலைகளெல்லாம் தாண்டி எந்த ஒரு நபர் மன்னர்கிட்ட போகிறாரோ அவருக்கு இளவரசி கிடைக்கும். ஓகே, அந்த போட்டிக்குண்டான நாள் வந்துச்சு. ஊர் மக்கள், நாட்டு மக்கள் எல்லாருமே கூடுறாங்க. அந்த குளத்தை சுற்றி எல்லாம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ணிச்சு, போட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நபரும் உள்ளே குதிக்கலை. மத்தியானம் ஆச்சு, ஒரு நபருமே உள்ளே இறங்கலை. ஈவினிங் சாயங்காலம் ஆச்சு, யாருமே குதிச்ச மாதிரி தெரியல. சூரியன் அப்படியே மெதுவாக மறையக்கூடிய நேரம் ஒரு நபர் டக்கு குதிக்கிறாரு. குதிச்சு டக்கு நீச்சல் அடித்து ஸ்பீடாக என்ன செஞ்சிட்டாரு, மன்னர்கிட்ட போயிட்டார். மன்னர் என்ன செய்கிறாரு, பரவாயில்ல சூப்பர், எல்லோரும் கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்ணி மன்னர் மாலையத்துக்கு கொடுத்து இளவரசிக்கு கழுத்தில் போடுங்க மாலையை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வீரன் பின்னாடி பார்க்குறாரு, கூட்டத்தில் உள்ள மக்களை பார்க்குறாரு. அப்போ மன்னர் சொல்கிறாரு, நீ கோழையை பார்க்காத, நீ ஒரு வீரன், தைரியமாக என்ன செய்யும், ராணி கழுத்தில் மாலையை போடு அப்படின்னு சொல்கிறார். மாலையை போடக்கூடிய டைம் மாலையை போட முடிஞ்சுன்னு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஏன் திரும்பி பார்க்குறேன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி கேட்குறாரு, ஏப்பா திரும்பி பார்க்குற அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வீரன் சொல்கிறான், என்ன ஒரு நபர் அந்த குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க, அதை தள்ளி விட்டவன் எவன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த நேரத்தை சொல்கிறாரு. விஷயம் என்னவா இருக்குது பார்த்தோன்னா, தள்ளி விட்டதனுடைய விளைவு, உள்ளே விழுந்ததனுடைய விளைவு, இன்றைக்கி ஒரு நாடு
ஒரு அற்புதமான ஒரு இளவரசியை மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே அமைஞ்சிச்சு. இங்கேயும் அப்படி தான். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காரு, பிஸ்னஸ்க்குள்ளே தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விட்ட நபரை பார்க்க வேண்டிய தேவையில்லை. இங்கே மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான், இருக்கக்கூடிய இன்கம், இந்த வருமானத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ரெடினா, உங்களுடைய தலைமுறையும் மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி நிறைய நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கு. நிறைய நபர்களுடைய பேர், புகழ், மாலை, மரியாதை, அவங்க காரு, பங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் செஞ்சுருக்குது. இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பூர்த்தி அடைய வச்சுருக்கு. அதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் லீடர்கிட்ட கேட்டு கரெக்டாக சிஸ்டத்தின் படி நீங்கள் ஒர்க் பண்ண ரெடினா ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைஃப் உங்களுக்கும் என்ன ரெடியாக இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, முக்கியமான லீடர்ஸ்க்கு ஒரு சில நபர்கள் ஒரு டீமில் புதுசாக ஒரு நபரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ 10 நாளோ 20 நாளோ ஒரு மாதம் கூட என்ன செய்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து வீடுக்கு போய் 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 என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணி ஒரு அமௌண்ட்டை 10,000 அமௌண்ட்டாக எனக்கு வச்சிடுறாங்க, வாங்கிடுறாங்க. இந்த 10,000 அமௌண்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த ரிஸ்க்கை அடுத்த ஒரு 4 நாளைக்கு ரெஸ்ட்டாக எடுத்துடுறாங்க. அந்த நபர்கள்ட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுன்னா அந்த புதுசாக ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய நபர் இந்த பிஸ்னஸ் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வாங்கிடணும், தன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைச்சிடணும், நல்ல ஒரு பங்களா, நல்ல ஒரு காரு, நான் தன்னுடைய பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், இந்த மாதிரி கனவுகளோடு தான் நினைச்சிடாரு. ஒரு நபர் 10,000 ரூபா கொடுக்குறாரு, சும்மா எந்த ஒரு நபரும் நினைச்சில கொடுக்கல. அப்படி கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் இந்த 4 நாள் 5 நாள் அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவர் என்னைக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாரோ அன்னையிலேருந்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவார். அவர் பிஸ்னஸை பேச ஆரம்பிச்சுடுவார். அவருக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டெல்லாம் என்ன செய்வார், பிடிச்சி வச்சு பேசுவார். எப்படி பேசணும்னு தெரியாது, அவர்கிட்ட சரியான இன்கம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பிஸ்னஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரியாது. இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாமல் ஒரு நபர் பிஸ்னஸ்க்குள்ளே பேசுறது ஆரம்பித்தார் அப்படின்னா நிறைய கிண்டல்கள், கேலிகள், நையாண்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுபோக ஒன்றால் அந்த பிஸ்னஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் வெளியில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் சொல்ல முடிச்சுன்னா என்னவா மாறும்னா, அவர் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து மெதுவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 நாள் கழித்து சரி வர போய் பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார், எனக்கு பிஸ்னஸ் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, எனக்கு பிஸ்னஸ்க்கு வேண்டாம், தயவுசெய்து என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி நினச்சிவார். ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருப்பீங்க, நான் கொடுத்த 10,000 எப்படியாவது எனக்கு திரும்ப கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அவரை கொஞ்ச நாள் தொடர்பு கொள்ளாமல் விட்டது தான் காரணம். அப்போ எந்த ஒரு நபரையுமே என்ன செய்யக்கூடாது, அப்படி விடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக அமௌண்ட் வாங்குறதுக்கு ரிஸ்க் எடுத்தீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக அவரை வருமானம் வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை உங்களால் வழிநடத்த முடியும், மிகப்பெரிய டீமை உருவாக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நபர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கும் போச்சுன்னா அவர்கிட்ட ஒரு 24 மணி நேரம், 24 மணி நேரம் கூட அதிகம் தான், ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நபர் அமௌண்ட் கொடுத்து 12 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவரை கூட உட்கார வச்சு அவருடைய தேவைகள் என்ன, அவருடைய கனவுகள் என்ன, அவருடைய கனவு எந்த மாதிரி இருக்குது, அவருடைய கடமை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் நினச்சி வச்சுருக்கணும், முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு அப்ளைன் லீடராக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னென்ன மனநிலையில் என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கிறாரு அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நினச்சிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அன்றோடு போகக்கூடிய விஷயம் கிடையாது. காலங்காலமாக ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தலைமுறைக்கும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அவர் என்ன மாதிரியான கனவுகள் வச்சுருக்காரு, எந்த மாதிரியான கடமைகள் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்பில் இங்கே என்ன செய்யணும், அவருக்கு ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுக்கணும்னா, முதல் 3 மாதத்துக்குள்ளே 50,000 ரூபா வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட என்ன செய்யணும் சொல்லணும். முதல் 3 மாதத்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் மூலமாக நாம் குறைஞ்சது 50,000 ரூபா வருமானம் எடுத்தே ஆகணும். எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், நமக்கு குறைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய டீம் நமக்கு ரெடி ஆகும். அந்த டீம் மூலமாக நம்மளோட வாழ்க்கை தர பெரிய லெவலில் மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வச்சு என்ன செய்யணும், அந்த ஒரு ஷார்ட் டைம் கோலை நமக்கு அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே, 3 மாதத்தில் 50,000 ரூபா வருமானம். அப்போ 3 மாதத்தில் 50,000 வருமானம் நம்ம பிளான் பண்ணிட்டோம். 3 மாதத்தில் 50,000னா ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ ரூபா ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10,000 15,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் வருமானம் முதல் மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், எடுத்தாகணும். முதல் மாதத்தில் நம்ம 10,000 ரூபா வருமானம் எடுக்கணும்னா முதல் வாரம், இந்த வாரம் நம்ம இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானம் குறைஞ்சது 2,000லேருந்து 3,000 ரூபாய் வருமானம் நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நம்ம வருமானம்
2000 3000 வருமானம் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை சொல்லி அவர்கிட்ட என்ன செய்யும் புரிய வைக்கணும். ஓகே, அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் மேக்கிங் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் மேக்கிங் அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அவர் ஃபோன் கான்டாக்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்ச நபர், அவங்க மனைவிக்கு தெரிஞ்ச நபர், அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நபர், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச நபர், இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்கார வச்சு நேம் லிஸ்ட் என்ன செய்யணும் ரெடி பண்ணணும். அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் அவங்க சொல்ல நீங்கள் எழுதக்கூடிய நபராக இருக்கும். எந்த ஒரு லீடர் அங்கே போயிருக்கீங்களோ அந்த லீடர் தான் என்ன செய்யணும் அவங்க சொல்ல அவங்களோட டைரியில், அதாவது அந்த புது டிஸ்ட்ரிபியூட்டரோட டைரியில் நீங்கள் எழுதணும். அவங்களோட பேர், அவங்களுடைய ஊர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பேர், ஊர், மொபைல் நம்பர், அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் டீட்டெயிலில் நம்ம நேம் லிஸ்ட் எடுக்கணும். நேம் லிஸ்ட் எந்த மாதிரி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமான நேம் லிஸ்ட் நம்ம எடுக்கிறோமோ அதற்கு தகுந்தப்பல அதிகமான வருமானம் நமக்கு இதிலேருந்து ஏர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு நபர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு. காலைக்கு சாப்பிட போகக்கூடிய நபர் காலையில் டிஃபன் சாப்பிட போகிறாரு. பாக்கெட்டில் வெறும் 50 ரூபா தான் வச்சுருக்காரு. வெறும் 50 ரூபா வச்சிருக்கக்கூடிய நபர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு அப்படின்னா அவருடைய தயக்கம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஹோட்டல் டேபிளில் போய் உட்கார்றாரு. டேபிளில் உட்காந்துட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சு. வெயிட்டர் கவனிக்கவே இல்லை, சர்வர் கவனிக்கவே இல்லை. 10 நிமிஷம் கழித்து வராரு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்ன செய்வார், தயங்கி கேட்பார், இட்லி விலை எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 8 ரூபா அப்படிம்பாங்க. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு அப்போ 8 5 40 ரூபாய்க்கு சாப்பிடலாம். அப்போ ஒரு 5 இட்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்க. காரணம் என்ன, உங்கள் பாக்கெட்டில் வெறும் 50 ரூபா தான் இருக்குது. அதே மைலப்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுடைய நேம் லிஸ்ட் வெறும் 10லேருந்து 20 பேர் இருக்கிறாங்க. உங்கள் நேம் லிஸ்ட்டில் வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நபர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு நபர்கிட்ட பேச போச்சுன்னா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா தயங்கி பேசுவீங்க. உங்களுடைய பேச்சு கெஞ்சுதல் மாதிரி இருக்கும். உங்களுடைய பேச்சு அவரை தாங்கி எப்படியாவது நீ உள்ளே வந்துட்டு ராசா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி அவங்கள கூப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கெஞ்சுதல் மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய பேச்சு. அதே இது உங்களுடைய ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, பாக்கெட்டில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு வச்சுருக்கீங்க. 2000 நோட்டு வச்சுருக்கோம் நீங்கள் ஹோட்டல் பார்ப்பீங்க. இந்த ஹோட்டலில் பெரிய ஹோட்டல் எந்த ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்லாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிங்க பார்ப்பீங்க. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டீங்க, ஒரு நிமிஷம் லேட்டான கூட வெயிட்டர் இவ்வளோ நேரமா, நான் எவ்வளோ நேரம் காத்திருக்குது, இலைய கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சு எந்த மாதிரி இருக்கும், வேறு மாதிரி மாறிடும் குவாலிட்டி. ஏன்னா உங்கள் பாக்கெட்டில் 2000 ரூபா இருக்குது. அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நீங்கள் விலைப்பட்டியில் பார்க்க மாட்டீங்க, அவர்கிட்ட பொருளோட ரேட் என்னன்னு கேட்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க, டேரெக்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. இதே மாதிரி தான் மைலப்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் உங்களுடைய நேம் லிஸ்ட் ஒரு 100 கணக்கான 200 கணக்கான 300 கணக்கான நேம் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேச முடிச்சுன்னா உங்களுடைய பேச்சு கெஞ்சதெல்லாம் இருக்காது. நீ இல்லைனா என்ன, எனக்கு இன்னும் 300 பேர் இருக்கிறாங்க, இன்னும் 200 பேர் இருக்கிறாங்க, அவங்கள யாராவது ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சு நான் இந்த பிஸ்னஸ் மூலமாக வருமானம் சம்பாதிச்சு தீருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்பீச் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும். நேம் லிஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கெஞ்சுதல் மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து உங்கள் நேம் லிஸ்ட்டை அதிகமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நேம் லிஸ்ட் என்ன செய்யுங்க எடுங்க. நேம் லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா 3 கேட்டகரியாக பிரிக்கணும். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி. 3 கேட்டகரியாக நம்ம நினைச்சிடும். நம்ம எடுத்துக்கக்கூடிய நேம் லிஸ்ட்டை நினைச்சிடும் பிரிக்கிறோம். அந்த 3 கேட்டகரி எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஜாயின் பண்ணக்கூடிய நபர் ஃபஸ்ட்டு கேட்டகரி. கம்பெனியை பற்றியோ, பிஸ்னஸை பற்றியோ, பொருளை பற்றியோ, அமௌண்ட்டை பற்றியோ எதையுமே கேட்க மாட்டார். நீங்கள் சொன்னீங்களா மச்சான், நீ சொல்லிட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நினச்சிவார் ஜாயின் பண்ணார். அவர் தான் ஏ கேட்டகரி. பி கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்பார். கேள்வி மட்டும் கேட்க மாட்டார், கேள்வியோட சேர்த்து ஆதாரங்கள் கேட்பார். அவர் தான் யார், பி கேட்டகரி. இன்னொன்று சி கேட்டகரி. சி கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்பார், கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் தான் யார், சி கேட்டகரி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நபர், உதாரணத்துக்கு ஒரு சில நபர்கள் தவறு பண்ணுற இடம் இதுதான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சி கேட்டகரி போய் பார்ப்பாங்க. கேள்வி கேட்கக்கூடிய நபர், அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு 10 பேரை பார்ப்பார். 10 பேரை பார்த்துட்டு நினச்சிவார், நம்மளால் பிஸ்னஸில் பண்ண முடியல, ஒருத்தரும் ஜாயின் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நினச்சிவார். பிஸ்னஸ் விட்டு வெளியில் போயிடுவார். இதுதான் ஒரு சில நபர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸில் தோக்குறதுக்கான காரணம். அப்போது இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரி நபர்களை பார்க்கணும். அவங்க எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அமௌண்ட் எடுத்து கொடுத்து ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அவங்கள நாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ண முடிச்சுன்னா தான் நமக்கு ஒரு இன்கம் ப்ரூஃப் எலிஜிபிள் ஆகும். அவங்க ஜாயின் பண்ண முடிச்சு அவங்களுக்கு உள்ள பொருளை நம்ம கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒரு 10 பேர் அந்த மாதிரிப்பட்ட நபர்கள், ஒரு 10 நபர்கள் ஜாயின் பண்ண வச்சிட்டிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கும். அந்த இன்கம் ப்ரூஃபை வச்சு பி கேட்டகரி நபர்களை போய் பார்க்குறீங்க. அவங்க என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க.
என்ன கம்பெனி, எந்த மாதிரியான கம்பெனி, இந்த பிஸ்னஸில் எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும், எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பார். கேள்வி கேட்டுட்டு நீ இந்த பிஸ்னஸில் என்ன வருமானம் வாங்கியிருக்க, இங்கே இருக்கக்கூடிய பொருளை நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா, நல்லா இருக்கா, அந்த மாதிரியான ஆதாரங்களை நினச்சிவார் கேட்பார். அந்த மாதிரிப்பட்ட நபர்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுடைய ஆதாரம் இந்த பாருங்கள் எனக்கு வருமானம் வந்திருக்கு, இந்த பாருங்கள் நான் அந்த பொருளை வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்குது, இந்த மாதிரியான ஆதாரங்களோட நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை எடுத்து நினச்சிவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அப்போது ஏ கேட்டகரியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், ரெண்டாவது பி கேட்டகரியை பார்க்கணும். இந்த பி கேட்டகரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சி கேட்டகரியை பார்க்கவா வேணாமாங்கிறத யோசிக்கணும். டைரெக்டாக நினச்சிக்கூடாது, சி கேட்டகரியை பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போ ஏ கேட்டகரியை பார்த்தாச்சு, பி கேட்டகரியை நம்ம நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ண போகிறோம், எல்லாமே ஓகே. அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்கணும், டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உள்ள நபர்களை பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும். அப்பாயின்மெண்ட் எப்படி கேட்கணும்னா நம்மளோட லீடரை பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும். எதற்காக அப்படின்னா லீடர் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது நம்ம ஃபோனில் பிஸ்னஸை பற்றி என்ன பிஸ்னஸ், இப்போ பொருளை வாங்கணும், ஆளை சேர்க்கணும், பொருளை விற்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க நம்ம என்ன செய்யணும், பழகிக்கணும். அப்போ நம்ம லீடர் பக்கத்தில் இருந்து நாம் பேசும்போது நம்ம 2 இடத்துல தப்பு விட்டால் கூட நினச்சிவார், இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசி தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நினச்சிவாங்க. லீடர் நினச்சிவார், கூட இருந்து சொல்லிக் கொடுப்பார். ஒரு 2 அப்பாயின்மெண்ட் தப்பாகும், 3வது அப்பாயின்மெண்ட் கிளிக் ஆகும், அடுத்த 4, 5 நினச்சிவோம், அடுத்து நம்ம கிளிக் ஆகுது. நீங்கள் லிஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டு லீடராக இருக்கக்கூடிய நீங்கள் லிஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டு அவரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் தவறுதலான அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணுவார், பிஸ்னஸை பற்றி ஃபோனில் பேசிடுவார். இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது லீடரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் நம்ம யார்கிட்ட பிஸ்னஸை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கணும். முறைப்படி எந்த டயத்தில் என்னைக்கு வரணும், எப்போ வரணும், எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை கரெக்டாக நம்ம நினச்சோம் கேட்டு அந்த டயத்துக்கு கரெக்டான முறைப்படி நம்ம அவர்கிட்ட போய் பார்க்கக்கூடிய நபராக இருக்கணும். உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு நபரை பார்க்க போகிறோன்னா 9:59 9:55க்காவது நினச்சிடணும் அவரோட வீட்டு முன்னாடி நினச்சிடணும். கரெக்டான டயத்துக்கு நம்ம நிற்க பழகிக்கணும். அதற்கு முன்னாடி என்னென்னு பார்த்தோம்னா ட்ரெஸ் கோட் எப்படின்னா நீட்டாக ட்ரெஸ் கோட் போட்டுருக்கும். லைட் கலர் பேண்ட்டுனா டார்க் கலர் ஷர்ட்டு, டார்க் கலர் பேண்ட்டுனா லைட் கலர் ஷர்ட்டு, நல்லா இன் பண்ணி ஷூ போட்டு இந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நினச்சிங்க. எப்போவுமே பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நபரை தான் பார்க்க போகிறீங்க, நல்ல ஒரு வேஸ்ட்டியோ சாரமோ இல்லைனா ஷார்ட்ஸோ போட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, லேடிஸாக இருந்தீங்கன்னா நைட்டியோட போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாது, போகக்கூடாது. நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நபர்கிட்ட பிஸ்னஸ் பேச போகிறா இருந்தால் கூட உங்களுடைய ட்ரெஸ் கோடு நீட்டாக சூப்பராக குளித்து நீட்டாக பர்ஃபெக்டாக நினச்சிடும். எடுத்து போய் பேசுனீங்கன்னா அங்கே குவாலிட்டியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அங்கே போகிறதுக்கு முன்னாடி அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ அவரை பற்றின டீட்டெயிலை நம்மளுடைய லீடர்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லி வைக்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட படிச்சிருக்கிறான், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி என்ன மாதிரி அவர் தேடிக்கிட்டு இருக்காரு, வேலை தேடிக்கிட்டு இருக்காரா, இல்லை வேலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்லை அவருக்கு வருமானம் ஏதாவது அடிஷ்னலாக தேடிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில் உண்டோ அவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே நினச்சிடணும். உங்களோட லீடர்ஸ்ட்டே நினச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் அவர் அதுக்கு தகுந்தாப்புல நினச்சிவார். உங்களுக்கு பிளான் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதே சமயத்தில் லீடரை பற்றின விஷயங்களை அங்கே போனதுக்கப்புறம் நினச்சிடணும். லீடரை பற்றின விஷயங்களை சார் வர்றதுக்கு முன்னாடியே நினச்சிடணும். நல்ல ஒரு லீடர் இந்த பிஸ்னஸ் வாயிலாக நல்ல ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டுருக்காங்க, நல்ல வருமானத்தை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாருக்கு டைமே கிடையாது, இருந்திருந்தால் கூட நான் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு உன்னை பார்க்குறதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சிடணும். அந்த இடத்துல லீடரை ஹை குவாலிட்டியாக நினச்சிடணும். பேசி அவரை லீடரை பற்றி அங்கே சொல்லியிருக்கணும். சொல்ல போச்சுன்னா லீடர் பேசக்கூடிய பேச்சுகள் அங்கே எடுபடும். லீடர் பேசுகிறது பேச்சு எடுபடணும்னா அங்கே நீங்கள் பெரிய லெவலில் மிகைமைப்படுத்தி சொல்லியிருக்கணும் லீடரை பற்றி. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து லீடர்லாம் உட்கார வச்சாச்சு, உங்கள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டீங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உங்களுடைய லீடர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் என்ன சொன்னாலும் கேட்பான், அவனுக்கு பெரிய லெவலில் ட்ரீம்லாம் இருக்குது, அவன் ட்ரீமெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும், அவன் என்னை விட இந்த பிஸ்னஸ்க்கு சூட்டபுளான நபர் அப்படிங்கிறத சொல்லி என்ன செய்யணும், உட்கார வைக்க முடிச்சுன்னா அவருக்கு சீக்கிரம் பண்ணிவிட்டு அவர் பிஸ்னஸ் பேச ஆரம்பிப்பார். அவர் பிஸ்னஸ் பேச ஆரம்பிக்கும் போச்சுன்னா கூடவே உட்காந்துருந்து நீங்கள் கவனிக்கணும். அங்கே மொபைல் ஃபோன் நோண்ட முடியாது, இல்லை வெளியில் எழுந்திரிச்சு போக முடியாது, நிச்சயக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அதுக்கு அவர் நம்ம லீடர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயம் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி கவனிச்சிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் ஒரு லீடராக நிச்சயம் முடியும், மாற முடியும். அப்போ நிச்சயம் லீடர்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயம் உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதம் எந்த மாதிரியான உத்தரவாதம்னா, மச்சான் என்ன நம்பி ஜாயின் பண்ணு, நண்பா என்ன நம்பி நினச்சி ஜாயின் பண்ணு, உனக்கு முழு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணோன்னா பொருள் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை உன்னை அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் வருமானம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் உனக்கு நினச்சிடுறேன், திருப்திகரமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன், நீ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், கண்டிப்பாக நினச்சிவார் உங்களை எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க.
ஃபஸ்ட்டு அது நினைச்சணும். உத்தரவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தரவாதம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நினைச்சணும், சொல்லி தான் நினைச்சணும் அவரை ஃபீல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து அங்கேயே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை இணைச்சணும். அன்றைக்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படி அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அர்த்தம். சரியா? ப்ரூஃபை கலெக்ட் பண்ணணும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அமௌண்ட்டை இணைச்சணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டு இல்லைனா கொஞ்சமாவது அமௌண்ட்டை இணைச்சணும். வாங்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஸ்பீச்சை இணைச்சணும் கொடுக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு நபர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ் கூட அதிகம், 12 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு என்ன செய்யணும், பொருள் போய் சேர்ந்துருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஜாயின் பண்ண அப்போவே என்ன செய்யணும், அவருக்கு மொபைலுக்கு மெசேஜ் போடுற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவருக்கு ஐடி லாகின் பண்ணி அவருடைய ஐடி நம்பர், பாஸ்வேர்டு எழுதி செஞ்சுருக்கணும், நீங்கள் கொடுத்துருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, பொருள் போய் சேர்ந்துருக்கணும். அந்த பொருளை பற்றி விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண 12 மணி நேரத்துக்குள்ள அது பொருள் போயிருக்கணும்னு சொல்லி சொன்னேன். அந்த பொருளை கொடுக்க போச்சுன்னா அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு 4லேருந்து 5 பேரை அவங்க வீட்டில் உட்கார வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணணும். அந்த பொருட்களை பற்றி எடுத்து சொல்லி இந்த பிஸ்னஸில் இந்த மாதிரியான வருமானங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி என்ன செய்யணும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ப்ளஸ் அவங்க சொந்த பந்தம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி 4 பேர் உட்கார வச்சு என்ன செய்யணும், பிஸ்னஸ் பிளான் கொடுத்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஹோம் மீட்டிங் நடத்தக்கூடிய நபராக என்ன செய்யுங்க, மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த ஹோம் மீட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன செய்கிறேன் போடுறேன். ஹோம் மீட்டிங் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ஹோம் மீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன செய்கிறேன் போடுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்படி ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சாச்சு, ஜாயின் பண்ண வச்சு பொருள் கொடுத்தாச்சு, அடுத்து அவருக்கு கொடுத்த லிஸ்ட் எடுத்தாச்சு, லிஸ்ட் எடுத்து ஒரு நபரை பிஸ்னஸில் கொண்டு வந்தாச்சு, அடுத்து அந்த நபருக்கு லிஸ்ட் எடுக்க வச்சு, இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை என்ன செய்யணும், தொடர்ந்து அவங்களுடைய மைண்டை வேறு எதுக்கும் சிந்தனை சிதறாத அளவுக்கு கரெக்டான ஒர்க்கை கொடுத்து, கரெக்டான பிளானை கொடுத்து அவங்கள வருமானம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு 4 நாள் அவரை போய் பார்த்துட்டு இன்னொரு 10 நாள் கேப் விட்டுட்டு திரும்ப அடுத்து போய் அவரை போய் பார்த்து அப்படின்னா அவருடைய மைண்டு சிதறும். அவர் நினச்சி வர பிஸ்னஸில் இருந்து கொஞ்சம் மைண்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்கன்னா கரெக்டான முறையில் அவருக்கு பிளான் பண்ணி கொடுங்க. லிஸ்ட் எடுக்க வைங்க. லிஸ்ட் எடுக்க வச்சுட்டு அடுத்த நபர்களை பாருங்கள். அடுத்த நபர்களை பார்த்து அடுத்து என்ன செய்யணும், அவங்கள ஜாயின் பண்ண வச்சு அடுத்து அவங்க லிஸ்ட் எடுக்க வச்சு இப்படி தொடர்ச்சியாக ஒரு நபரை உருவாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லீடராக மாறிடுவார். உங்களே மாதிரி பேசக்கூடிய நபராக மாறிடுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார், தனியாக ஓன் ஃபீல்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சுடுவார். இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், டீம் டெவலப் பண்ணணும். இடைவெளி என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கேப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா அவரை பிஸ்னஸ்லேருந்து தவற விட போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய புது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், கேப் அப்படிங்கிறது விடவே கூடாது. இந்த மாதிரியான சரியான ஒரு ஃபாலோப்பாக நீங்கள் பண்ண ரெடினா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக நீங்கள் வர முடியும். சாதனையாளராக வருவதற்கு அந்த எல்லாமல் இறைவன் அருள் புரியட்டும் சொல்லி பேச வாய்ப்பளித்த நன்றி.